வெல்கம் டு குக் வித் கவிதா. இன்றைக்கி சில்லி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ போல் சிக்கன் எடுத்திருக்கேன் நான். அந்த 1/4 கிலோ சிக்கனை மேரினேஷனுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் தூள், இது 3 மட்டும் போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் போல் மேரினேட் ஆகிறதுக்கு விட்டுடலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த மேரினேட் ஆன சிக்கனை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். நல்லா சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்து மூடி போட்டு நம்ம குக் பண்ணணும். ஒரு 15 மினிட்ஸ் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி நல்லா இந்த மாதிரி ட்ரையாக ரோஸ்ட் ஆகி வரணும். ட்ரையாக ரோஸ்ட் ஆகி வந்தது அது தண்ணியை எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு 2 கார்லிக்கை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகா நல்லா சிசில் ஆகி வந்ததுக்கப்புறம் ஆனியன், ஒரே ஒரு வெங்காயம், அது கூடவே ஒரு கேப்சிகம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது ரெண்டையும் நல்லா ஃப்ரை ஆகி இது ரெண்டுமே நல்லா குக் ஆகும்போது நம்ம இதுலேயும் ஸ்பைஸ் பவுடர்ஸ், மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆல்ரெடி சிக்கனில் இருக்குது, அதனால இதில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூளும் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதையும் சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். காய் நல்லா வெந்து சாஃப்டானதும் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பும் ஒரு ஸ்பூன் சோயா சாஸும் ஆட் பண்ணிவிட்டு சில்லி சாஸ் இருந்தால் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணலாம். பட் என்கிட்ட இல்லை, அதனால நான் ஆட் பண்ணல. நல்லா கலந்து விட்டுறணும் சாஸஸ் எல்லாத்தையும். இப்போ முக்கியமான ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னா, கார்ன்ஃப்ளவரை ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து நல்லா கரைச்சிட்டு இந்த குக்கான ஆனியன் இதில் ஊற்றிடணும். ஊற்றின உடனே டக்குன்னு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிடணும், ஏன்னா கெட்டியாகிடும். அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பரட்டி எடுக்கணும். அந்த மசாலாலாம் நல்லா சிக்கனுக்குள்ளே இறங்குற வரைக்கும் நல்லா பரட்டி எடுக்கணும். பரட்டி எடுத்தோன்னா ஹோட்டல் ஸ்டைலில் சில்லி சிக்கன் ரெடி ஆகிடும்.